ඡායාරූපය අරගෙන පාරේ ඉන්නවා අපි දකිනවා. பிள்ளைகள் இல்லாத தாய்மார்கள் தமது படத்தை புகைப்படத்தை எடுத்து வீதியிலே இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ස්වාමිවරුන් නැති බිරින්දෑවරුන්, கணவர் இழந்த மனைவிமார்கள், දරුවෝ නැති අම්මලා, பிள்ளைகள் இழந்த தாய்மார்கள், වේදනාවෙන් ගිලිනු උතුරක් තිබෙනවා. வேதனையுடன் வாழும் வடமாகாணம் ஒன்று இருக்கின்றது. ඒ වගේම அதே போன்று දීර්ඝ කාලයක් තිස්සේ நீண்ட நாட்களாக විසඳුමක් අපේක්ෂාවෙන් ජනතාවක් ඉන්නවා. எதிர்பார்ப்புகளை சுமந்த வண்ணம் இருக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். 1921 දී තමයි 1921ஆம் ஆண்டுதான் පළමු විසඳුම පිළිබඳ සාකච්ඡාව ආවේ. முதலாவது தீர்வு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. දැන් අවුරුදු 100කට වඩා වැඩි. தற்போது 100 வருடங்களுக்கு மேலானது. මේ දේශපාලකයින් இந்த அரசியல்வாதிகள் දකුණත් රවටනවා, தெற்கையும் ஏமாற்றுகின்றார்கள், උතුරත් රවටනවා. வடக்கையும் ஏமாற்றுகின்றார்கள். උතුරේ ජනතාව வடக்கின் மக்கள் තමන්ගේ සාධාරණ විසඳුමක් වෙනුවෙන් தமது நியாயமான தீர்வுக்காக විවිධ කාලවල பல்வேறு காலகட்டங்களில் නායකයන් ගැන ඡන්ද දීලා තිබෙනවා. தலைவர்களுக்காக வாக்களித்துள்ளார்கள். නායකයන් හදන්න මැදිහත් වෙලා තිබෙනවා. தலைவர்களை நிர்மாணிப்பதற்காக பங்களித்துள்ளார்கள். හැබැයි මොකක්ද ඇති වී තිබෙන ප්‍රතිඵලය? ஆனால் என்ன பயன் கிடைத்துள்ளது? අවුරුදු 100කට වඩා වැඩි කාලයක් 100 வருடங்களுக்கு மேலாக සාධාරණ විසඳුමක් කරේ நியாயமான தீர்வுக்காக, එම ජනතාවගේ ඇත්ත ගැටලු කරේ அந்த மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்காக අඳෝනාවක් තිබෙනවා. ஒரு கவலை இருக்கின்றது, ඉල්ලීමක් තිබෙනවා. கோரிக்கை இருக்கின்றது. ඒත් විසඳුමක් නැහැ. ஆனால் தீர்வு இல்லை. සෑමදාම රැවටීමකට භාජන වූ ජනතාවක්. இந்த நாளும் ஏமாற்றத்துக்குட்பட்ட மக்கள், විශේෂම 2015 දී விசேடமாக 2015ஆம் ஆண்டு රනිල් වික්‍රමසිංහ ரணில் விக்ரமசிங்க අග්‍රාමාත්‍යවරයා හැටියට பிரதமராக පාර්ලිමේන්තු අලුත් ව්‍යවස්ථා පිළිබඳ කමිටුවක් හැදුවා. பாராளுமன்றத்தில் புதிய யாப்பு தொடர்பாக ஒரு குழுவை நியமித்தார். එම කමිටුවේ සභාපති රනිල් වික්‍රමසිංහ அந்த குழுவின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க. අවුරුදු 4මාරක් සාකච්ඡා කරා. 4.5 வருடங்கள் கலந்துரையாடப்பட்டது. ලාල් විජයනායක සහෝදරගේ ප්‍රධානත්වයෙන් லால் விஜயநாயக்க தோழரின் தலைமையில் මහජනතා සිමසිමේ කමිටුවක් හැදුවා. மக்களை அணிதிரட்டும் ஒரு குழுவை நியமித்தது. උතුරට ගිහිල්ලා, வடக்கில் சென்று, දකුණට ගිහිල්ලා, தெற்குக்கு சென்று, නැගෙනහිරට ගිහිල්ලා, கிழக்குக்கு சென்று, බටහිරට ඇවිල්ලා மேல் மாகாணத்திற்கு வந்து ජනතාවගේ යෝජනා ගත්තා. மக்களுடைய கோரிக்கைகளை பெற்றுக் පිටු கொண்டார்கள். දහස් ගණන් පිරෙන වාර්තා හැදුවා. 10,000 பக்கங்கள் அல்லது ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கும் මොකද அறிக்கைகள். ප්‍රතිඵලය? ஆனால் பயன் என்ன? අවුරුදු 4මාරක් 4.5 வருடங்கள் රනිල් එම කමිටුවේ මුළුසුම දරුවා. ரணில் ඒ කමිටුවේ මුළුසුම දරුවා. ரணில் அந்த குழுவின் தலைமைத்துவம் தாங்கினார். රැස්වීම 80ක් තිබ්බා. 82 கூட்டங்களை நடத்தினார். ප්‍රතිඵලය பயன் බිඳුවයි. பூஜ்ஜியம். මොකද්ද වෙලා තිබෙන්නේ? என்ன நடந்தது? උතුරේ ජනතාව රැවටීමට භාජන වෙනවා. வடக்கு மக்கள் ஏமாற்றத்துக்கு உட்பட்டார்கள். උතුරේ ජනතාව කල්පනා කරනවා නම් வடக்கில் மக்கள் யோசிப்பதானால் ඔවුන්ගේ දේශපාලනය තිබෙන්නේ அவர்களுடைய அரசியல் தங்கியிருப்பது උතුර කේන්ද්‍ර කරගෙන කියලා. வடக்கை மையமாக கொண்ட උතුරේ දේශපාලනය வடக்கின் அரசியல் என்றால், දකුණේ දේශපාලනය වියුක්ත වෙලා කියලා. தெற்பகுதியில் இருந்து விடுபட்ட ஒரு அரசியல் என்றால், එහෙම දේශපාලනයක් නෙවෙයි උතුරට තිබෙන්නේ. அவ்வாறு ஒரு அரசியல் அல்ல வடக்குக்கு தேவை. උතුරේ ජනතාවද வடக்கில் மக்களுக்கு, දකුණේ අපද தெற்கில் எமக்கு එකට මුහුණ දෙන පොදු ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஒன்றாக கொடுக்கும் பொது ஒரு பிரச்சனைகள் ඒ இருக்கு. වගේම ඔවුන්ගේ භාෂාව, அதே போன்று அவர்களுடைய மொழி, ඔවුන්ගේ සංස්කෘතික අනන්‍යතාවය, அவர்களுடைய கலாச்சார தனித்துவம், ඔවුන්ට පාලනයට සම්බන්ධ වී සාධාරණ අයිතිය அவர்களுக்கான நியாயமான உரிமைகள் පිළිබඳ සුවිශේෂී ගැටලුවකටත් ඔවුන් මුහුණ දීලා තිබෙනවා. போன்ற தனித்துவமான பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கின்றார்கள். අපේ රටේ எமது நாட்டில் දෙමළ ජනයාට, தமிழ் மக்களுக்கு, දෙමළ නායකයන්ට தமிழ் தலைவர்களுக்கு මේ රටේ කොයි දක්වා නායකයන් හිටියට ගොඩනගෙන්න පුළුවන්ද? ஒரு தலைவர்களாக, நாட்டின் தலைவர்களாக அவர்களுக்கு வர முடியுமா? විශාල කළු සුදු යුද්ධයක් තිබුණේ එක්සත් ජනපදයේ. ஐக்கிய அமெரிக்காவில் பிரமாண்டமான ஒரு யுத்தம் கருப்பு வெள்ளை என்ற අවුරුදු 100 ගණනකට පසුව හරි 100 வருடங்களுக்கு பின்பாவது කළු ජනාධිපතිවරයෙක් හැදුණා. ஒரு கருப்பினத்து ஜனாதிபதியை ஒருவர் உருவாகினார். එංගලන්තේ இங்கிலாந்தில் සියවස් ගණනාවකට පසුව හරි நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்பாவது ඉන්දියන් සම්භව සහිත කෙනෙක් අගමැති වෙනවා. இந்திய வம்சாவளியை உடைய ஒரு பிரதமர் பதவியேற்றார். අසල්වැසි ඉන්දියාවේ அண்மை இந்திய நாட்டிலே මුස්ලිම් ලබ්ධිකයන් ජනාධිපති ධූරය හොබවනවා. ஒரு முஸ்லிம் இனத்தவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். සුළුතරයක් වූ සික් ජාතිකයන්ගෙන් අගමැති ධූරය හැදෙනවා. ஒரு சிறுபான்மை என்று ஏற்றுக்கொண்டவர்களினால் பிரதமர் பதவி
நியமிக்கப்பட்டார். අපේ රටේ උන්ට එම බලාපොරොත්තුවක් තිබේද? எமது நாட்டில் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு உள்ளதா? වෙනවද නැද්ද කියන ප්‍රශ්නේ නෙවෙයි. வேறு பிரச்சனைகள் அல்ல, වෙන්න පුළුවන්ද බැරිද කියන ප්‍රශ්නේ. நடக்க முடியுமா இல்லையா என்ற பிரச்சனை இருக்கின்றது. ඇත්ත සාධාරණ දුක් ගැනවිල්ලක් තිබෙනවා. உண்மையான ஒரு கவலை இருக்கின்றது. එනිසා අපි හදන්න ඕන ஆகவே நாங்கள் அமைக்க வேண்டியது සිංහල දෙමළ මුස්ලිම් කාගේ සමගිය තියෙන රටක්. சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமை உள்ள நாடு. ඒ සඳහා අවශ්‍ය වෙන විසඳුම තියෙන්නේ அதற்கான தீர்வு உள்ளது. දකුණද පිළිගන්න, தெற்கும் ஏற்றுக்கொள்கின்ற, උතුරද පිළිගන්න வடக்கும் ஏற்றுக்கொள்கின்ற සාධාරණ යුක්ති සහගත විසඳුමක් நியாயமான ஒரு தீர்வு. මේ ජනතාවගේ අනුමැතිය ඉදිරිපත් කළ හැකි වන්නේ இந்த மக்களுடைய அனுமதியுடன் எமக்கு வெளியிட முடியும். අපි ඔක්කොම එකතු වෙලා හදන ආණ්ඩුවකද විතරයි. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைக்கும் ඒ සඳහා අපි උතුර அரசாங்கத்தில் ජනතාවට மட்டுமே ආරාධනා කරනවා. எமக்கு முடியும். அதற்காக நான் உங்களை அழைக்கின்றேன். වතුකරයට ගිහිල්ලා බලන්න. தோட்டப்புறங்களுக்கு போய் சென்று பாருங்கள். මොකද්ද ඔවුන්ගේ ජීවිත அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? මේ 2023 අවුරුද්දට இந்த 2033 ஆண்டிற்கு ඉන්දියාවෙන් කම්කරුවන් ලෙස ගෙනල්ලා இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களாக வருகை தந்து පළමු කම්කරුවා ඇවිල්ලා අවුරුදු 200ක් පිරෙනවා මේ අවුරුද්දට. முதலாவது குழு வந்து 200 வருடங்கள் ஆகின்றது. අවුරුදු 150 200 අතර කාලයක් ඇතුළත 150 200 வருடங்களுக்கு இடையிலே ඔවුන් අපේ රට ආවා. அவர்கள் எமது நாட்டுக்கு வந்தார்கள். මොකද්ද ජීවිතය? அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? ලක්ෂ 3මාරක් ඉන්නවා. 3.5 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். තමන්ට කියලා ගයක් හිමි නැති. தனக்கென்றே ஒரு வீடு இல்லாத மக்கள். බ්‍රිතාන්‍ය අධිරාජ්‍යවාදීන් பிரித்தானிய ஏகாதிபத்தியம் තේවත්ත පාලනය කරන කාලේ தேயிலை தோட்டங்களை பராமரிக்கும் காலகட்டத்தில் හදපු නීති, அமைத்த சட்டங்கள், හදපු සම්ප්‍රදායන්, அமைத்த சம்பிரதாயங்கள், හදපු කළමනාකරණය அமைத்த முகாமைத்துவம் ඒක තාමත් ඒ විදියටමයි වතු කරේ. அது அதே போன்று இன்னும் நிலவுகின்றது. ජනගාණයෙන් 50%ක් மக்களில் 50% දරිද්‍ර රේඛාවෙන් පහළ ජීවත් වෙන්නේ. வறுமையின் கீழ் தான் வாழ்கின்றார்கள். ඒ කියන්නේ මොකද්ද? அதாவது තමන්ට ආහාර වේලක් උපයා ගන්න පුළුවන්. தங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு பெற்றுக்கொள்ள වැටුපක් නැත් අත්තට උන් පත් වී තිබෙනවා. முடியாத ஒரு சம்பளம் கிடைக்கும் மக்களாக இருக்கின்றனர். අවුරුදු 5ට වඩා අරු දරුවන්ගෙන් 25%ක් 5 வருடங்களுக்கு குறைந்த 25% මන්ද பிள்ளைகள் පෝෂණයෙන් පෙළෙනවා. அந்த போஷணத்தில் இருக்கின்றார்கள். ඒ විතරක්ද? அது மட்டுமல்ல, මිස මාස 8කට කලින් இதற்கு 8 மாதங்களுக்கு முன்பு එක්සත් ජාතික සංවිධානයේ සමීක්ෂණ වාර්තාවක් ඉදිරිපත් කරා. ஐநா சபையினால் ஒரு சுவிசேஷ ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். ඒ සමීක්ෂණ වාර්තාව අනුව அந்த கணிப்பீட்டிற்கு இணங்க වතුකරේ ජනතාව හඳුන්වන්නේ மலையக மக்களை கூறுவது වතුකරේ இந்த தோட்டங்களில் එම ජනතාව හඳුන්වන්නේ அந்த மக்களை அறிமுகப்படுத்துவது වහල් කුලී සේවකයන් ලෙස. அடிமை கூலிகளாகத்தான் அறிமுகப்படுத்துகின்றது. වත්තට බෙදගා ගැට ගහපු වහලෙක් ஒரு தோட்டத்திற்கு வரையறுத்து බෙහෙත් ගන්න වත්ත ඕන, மருந்தெடுப்பதற்கு அந்த தோட்டம் வேண்டும், ලයිට් ගන්න වත්තේ අවසර ඕන, மின்சாரம் எடுப்பதற்கு அந்த தோட்டம் வேண்டும், ළමයට උප්පන්න සාධක ගන්න වත්තේ අවසර ඕන, பிள்ளைக்கு ஒரு பிறந்த தின குறிப்பை பெற்றுக்கொள்ள ඉස්කෝලේට දා ගන්න වත්තේ අවසර ඕන. பாடசாலைக்கு செல்வதற்கு அந்த தோட்டம் ඒ வேண்டும். පැරණි වහල් ක්‍රමේ அந்த பழைய அடிமைத்தனம், නස්තාවේශ තමයි වතුකරේ තිබෙන්නේ. அதன் எச்ச சுச்சங்கள் தான் இன்றும். ඒ ජනතාවට ජීවිතයක් ඕනේ නැද්ද? அந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவை இல்லையா? අන්න අපේ ජනතාවට ආරාධනා කරනවා. நாம் அந்த மக்களுக்கும் கோரிக்கை සිංහල விடுக்கின்றோம். දෙමළ මුස්ලිම් අපි කවුරුත් சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவரும் සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන, ஒரு ஒற்றுமையாக வாழும், හැම කෙනාටම ගරු කරන, அனைவருக்கும் கௌரவமிக்க பார்க்கும், හැම කෙනාගේ සාධාරණ නීතින් පිළිගන්න, அனைவருக்கும் நியாயமான சட்டம் හැම நிகழும், කෙනාම සාධාරණ පුරවැසියෙකු ලෙස පිළිගන්න. அனைவரும் நியாயமான பிரஜைகளாக නව ஏற்றுக்கொள்ளும். පාලනයක් අපේ රට ඕන. புதிய ஒரு ஆட்சி எமக்கு தேவை. අන්න ඒ පාලනය ගොඩනගන්නේ அந்த ஆட்சியை මේ கட்டியெழுப்புவதற்காக එකතු වෙන ජනතාව බලවේගය බව අපි විශ්වාස කරනවා. இதுதான் மக்களுடைய சக்தி අපි என்று මුස්ලිම් நம்புகின்றோம். ජනතාවට ආරාධනා කරනවා. நாம் முஸ்லிம் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். අපි පහුගිය කාලේ නැගින ඉරගියා நாங்கள் கடந்த காலங்களிலே මුස්ලිම් ජනතාවත් එක්ක විශාල සාකච්ඡාවක යෙදුණා. முஸ்லிம் மக்களுடன் கலந்துரையாடினோம். මුස්ලිම් ජනතාවට முஸ்லிம் மக்களுக்கு තමන් එතෙක් කාලයක් ගොඩනගපු நாயකයන් தாங்கள் இதுவரை காலம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் දූෂිතයන් බව දන්නවා. மோசடியாளர்கள் என்று தெரியும், ජනතාව අමතක කරු බව දන්නවා. மக்களை மறந்தார்கள் என்று தெரியும், අමාත්‍ය දුර ගන්න හෙට මෙහෙට පැනපු බව දන්නවා. அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக அங்குமிங்கும் தாவினார்கள் என்று தெரியும். නැගෙනහිරින් ඡන්ද අරගෙන கிழக்கு மாகாணத்தில் வாக்குகள் எடுத்து පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා பாராளுமன்றத்திற்கு வந்து එහෙට මෙහෙට විකිනෙන බව දන්නවා. அங்கும் இங்கும் விற்பனையாகின்றார்கள் என்று தெரியும். විශේෂම පහුගිය விசேடமாக මහකන්දදී கடந்த பொது தேர்தலில்
නැගෙනහිර මුස්ලිම් නායකයෝ කියලා කිව්වේ கிழக்கு முஸ்லிம் தலைவர்கள் போய் சொன்னார்கள் ගෝඨාභය බලයට එනවා. கோத்தபாய ராஜபக்ச பதவிக்கு வருகிறார். ගෝඨාභයගේ බලය විසින් கோத்தபாயவின் பதவியினால் මුස්ලිම් ජනතාව අනතුරකට පත් කරනවා. முஸ்லிம் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ඒ නිසා මුස්ලිම් නායකයන්ගේ ආරක්ෂාව වෙනුවෙන් ஆகவே முஸ்லிம் மக்களின் பாதுகாப்புக்காக නැගෙනහිර මුස්ලිම් නායකයෝ වණ්ඩ කිව්වා. கிழக்கில் முஸ்லிம் தலைவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கூறினார்கள். නැගෙනහිර මුස්ලිම් නායකයෝ එව්වා. கிழக்கில் இருந்து முஸ்லிம் தலைவர்களை அனுப்பினார்கள். පාර්ලිමේන්තුවට ආවා. பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். 20 සංශෝධනය 20வது யாப்பு திருத்தம். නැගෙනහිර මුස්ලිම් නායකයෝ ආවේ கிழக்கு முஸ்லிம் மக்கள் வந்தது ගෝඨාගේ බලයත් එක්ක හැප්පෙන්න. கோத்தபாய ராஜபக்சவின் பதவியுடன் முரண்படுவதற்கு, ගෝඨාභයගෙන් ආරක්ෂාවට. கோத்தபாயவில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது. හැබැයි පාර්ලිමේන්තුවේදී ஆனால் பாராளுமன்றத்தில் 20 සංශෝධනය ගැන ගෝඨාගේ බලය වැඩි කරගන්න. 20வது யாப்பை கொண்டு வந்தார்கள் கோத்தபாயவின் பதவியை பெருக்கிக் கொள்வதற்கு. ගෝඨාගේ බලය දුර්වල කරන්න. கோத்தபாயவின் பதவியை ගෝඨාභයගෙන් ආරක්ෂා වෙන්න. கோத்தபாயவில் இருந்து பாதுகாப்பதற்கு මුස්ලිම් කොංග්‍රසෙන් ආපු முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து வந்த මන්ත්‍රීවරුන් 5 දෙනාගෙන් 4 දෙනෙක් 5 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் ගෝඨාභයගේ බලය ශක්තිමත් කරන්න ඡන්දය දුන්නා. கோத்தாபய ராஜபக்சவை பலப்படுத்துவதற்காக வாக்களித்தார்கள். රිෂාඩ් බදුත්ගේ මන්ත්‍රීවරුන්ගෙන් ரிஷாட் பதூர்தீன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து 3 දෙනෙක් ගෝඨාභයගේ බලය ශක්තිමත් කරන්න ඡන්දය 3 දුන්නා. பேர் கோத்தபய ராஜபக்சக்கு ஆதரவாக අද வாக்களித்தார்கள். ඒක දන්නව නැගෙනහිර ජනතාව. இன்று கிழக்கு மாகாண மக்கள் இது தெரியும். දැන් නැගෙනහිරට අවශ්‍ය වෙලා තිබෙනවා. ஆகவே கிழக்குக்கு தேவைப்படுவது අලුත් புதிய තරුණ இளமை, ප්‍රගතිශීලී முற்போக்கு, නව මුස්ලිම් නායකයන් අවශ්‍ය වී තිබෙනවා. புதிய தலைவர்கள் தேவைப்படுகின்றனர். අපි සතුටු වෙනවා. நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். අලුත් තරුණ පරම්පරාවක් புதிய தலைமுறை මේ නව දේශපාලන විදසත් එක්ක இந்த புதிய அரசியல் மாற்றத்துடன் නැගෙනහිර ඒකාබද්ධ වෙමින් තිබෙනවා. கிழக்கு மாகாணம் ஒன்றிணைந்து ඒක கொண்டிருக்கின்றது. ඉතාමත් හොඳ සුබ පණිවිඩයක්. இது மிகவும் சுபமான ஒரு මේ ව්‍යායාමය අපි සාර්ථක කරන්නේ இந்த செயற்பாட்டை நாங்கள் முடிப்பது දකුණ වෙනම தெற்கை வேறாக, නැගෙනහිර වෙනම கிழக்கை வேறாக, බටහිර උතුර වෙනම නෙවෙයි. மேற்கை அல்லது வடக்கை வேறாக அல்ல. අපිට එක සටනක් තිබෙනවා. எமக்கு ஒரு போராட்டம் இருக்கின்றது. අකම අපි එක පීඩකයාගේ ගොදුරු. நாங்கள் அனைவருமே ஒருவர் சூறையாடும் අප பிள்ளைகள். අප එක පන්තික ගොදුරු. நாங்கள் எல்லாருமே ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். පොදු ජනතාව අපි හැමදෙනාම நாம் அனைவருமே பொதுமக்கள். එක ප්‍රතිපත්තියක ගොදුරු. ஒரே கொள்கையிலே இரையாகியுள்ளனர். සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කවුරුත් சிங்களம், தமிழ், முஸ்லிம் நாங்கள் அனைவரும் විනාශකාරී පාලකයන්ගේ ஒரு அழிவுமிக்க ஆட்சியாளர்களினால் පීඩාවට පත්වෙච්ච පොදු ජනයා. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள். ඒ නිසා අපිට සටනක් තිබෙනවා. ஆகவே நமக்கு ஒரு போராட்டம் இருக்கின்றது. මොකද්ද සටන? என்ன அந்த போராட்டம்? සියලු ජනතාව ඒකාබද්ධ කරන සටන. அனைத்து மக்களையும் ஒன்றிணையும் සියලු போராட்டம். ජනතාවත් එකතු වෙලා කරන සටන. அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து செய்யும் අන්නේ போராட்டம். සටන අපි දියත් කරමු. அந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம். අද උතුරෙන් இன்று வடக்கு, නැගෙනහිරෙන් கிழக்கு, වතුකරෙන් மலையகத்தில் සම්බන්ධ වෙලා ඉන්න இங்கு வருகை தந்திருக்கும் දෙමළ සහෝදර සහෝදරියන්ට தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு, මුස්ලිම් සහෝදර සහෝදරියන්ට முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு අපි ආරාධනා කරනවා. நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ඔබ යන්න ඔබේ නගරයට. நீங்கள் போங்கள் உங்களது நகரத்திற்கு, ඔබ යන්න ඔබේ ගමට. நீங்கள் போங்கள் உங்களது ஊருக்கு. අපි ඔක්කොටම එකට ඉන්න පුළුවන්. நாங்கள் அனைவருக்கும் ஒன்றாக இருக்கும். අපි ඔක්කොටම එකට සෙවණක් දෙන්න පුළුවන්. நாங்கள் அனைவருக்கும் நிழல் தரக்கூடிய ශක්තිමත් කුඩයක් හදලා තිබෙනවා. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குடையை நிர்மாணித்துள்ளோம். එක එක නන නෙවෙයි අපිට ඕන. ஒவ்வொரு கம்பிகள் அல்ல எமக்கு தேவை. මිට එක්කෙනෙක්ගේ புடி ஒருவரிடம், නනේ තව කෙනෙක්ගේ அந்த கம்பி இன்னொருவரிடம், කුඩරැද්ද තව කෙනෙක්ගේ. அந்த துணி இன்னொருவரிடம். එහෙම රටක් නෙවෙයි අපිට ඕන. அது அதை போன்ற நாடு அல்ல මේ எமக்கு தேவை. හැමදෙනාම එකට நாம் அனைவரும் ஒன்றாக සෙවණ දෙන நிழல் தரக்கூடிய එක වහලක් යටට ஒரே நிழலில், එක කුඩයක් යටට ஒரே குடையின் கீழ் මේ රටේ පොදු ජනතාව අපි කැඳවමු. இந்த பொதுமக்கள் நாங்கள் ඒ அனைவரும் සඳහා මේ வேண்டும். මේ දිනය அதற்காக இந்த மே தினம் ඉතාම ශක්තිමත් පියවරක් හැටියට மிக අපි பலமான ஒரு உபயோக படியாக කරගමු. பயன்படுத்துவோம். ඒ සඳහා அதற்காக ඒ සහෝදර සහෝදරියන්ට அந்த சகோதர சகோதரிகளுக்கு නැවත වතාවක් ශක්තිය ප්‍රාර්ථනා කරමින් மீண்டும் ஒரு முறை வலுவை பிரார்த்திக் கொண்டு අපේ සහෝදරත්වයේ හඬ எமது சகோதரத்துவத்தின் குரலை, අපේ සහෝදරත්වයේ දෑත් எமது சகோதரத்துவத்தின் கரங்கள் ඉතාමත් උණුසුම වරඳ ගන්න කියලා ආරාධනා කරමින් மிக வலுவாக்குவோம் என்று கோரி நின்று අපේ සහෝදරයට ස්තුතිවන්ත වෙනවා. நன்றி செலுத்துகின்றோம். வணக்கம்.